சில அநியாயத்தை ஆண்டவர் பார்த்துட்டு எப்படி இருக்க மாட்டாரு சொல்லுங்க? சும்மா இருக்க மாட்டாருங்க, சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பொம்பளை மோகம் ஆண்பிள்ளை மோகத்தினால இந்த குடும்பத்தை விட்டு ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி, மனைவியை ஏமாற்றி, பிள்ளையை ஏமாற்றி, இந்த மாதிரி போகிறவருடைய நிலைமைகள் எல்லாம் பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. உங்கள் மேலே அநியாயம் இருக்கக்கூடாது சிஸ்டர், அநியாயம் இருக்கக்கூடாது பிரதர். உடைய கண்களுக்கு முன்பாக நடந்ததை சொல்கிறேன், மறக்கவே முடியாத சாட்சி. கல்யாணம் விடிஞ்சா மேரேஜ், ப்ளவுஸ் தைக்க கொடுக்க போயிருக்காங்க. அந்த ப்ளவுஸை தைக்க கொடுக்குற ப்ளவுஸை வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் போய் இந்த துணி வாங்கிட்டு வரேன், சட்ட துணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது அந்த புள்ள. போகிற வழியில் காலேஜில் தான் கூட படித்த பையன் தான் நேசித்த காதலனை வழியில் சந்திக்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம். இந்த பையன் அதுக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த நடு ரோட்டில் விட்டுட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறான். எப்படி நீ போய் எப்படி சந்தோஷமாக இருப்ப, நம்ம போயிடலாம், நம்ம பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லாமல் சட்டை வாங்க போன பொண்ணு அடுத்த நாள் கல்யாணம். எல்லாமே பெரிய சாமியானா போட்டாச்சு, ட்ரம் செட்டுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, துணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எல்லாருக்குமே கல்யாண கார்டு கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி, எவ்ரிதிங் எல்லாமே ரெடி. விடிஞ்சா கல்யாணம், சந்தோஷமான வீடு. ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட சொல்லலை, எந்த நாலேஜுமே இல்லை. பார்த்தா சட்ட துணி வாங்க போன பொண்ணை காணோம். எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு தேடுன்னு தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியலை. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, இல்லை உன் பொண்ணு யாரையாவது ஒருத்தரோட ஓடி போயிருக்கும் அப்படின்றாங்க. ஐயோ சார், என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைவே இல்லை சார், அப்படியெல்லாம் போகவே மாட்டா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாள்ல. இப்போ எப்படி அவள் போயிடுவா? என்ன பண்ணுறது? அவ்வளோதான். பொண்ணு 1 மணி நேரம் வரல, 2 மணி நேரம் வரல, 5 மணி நேரம் வரல, நைட்டு 12 மணி ஆகுது. 2 மணிக்கு அந்த தகப்பனாருக்கு பிபி ரொம்ப அதிகமாகி மூளையில் இருக்கிற அந்த நரம்பு வெடிச்சு ஸ்ட்ரோக் வந்து கை காலை இழுத்துருச்சு, படுத்துட்டார். அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மா இங்கே செவத்தில் அடிச்சு அழுறாங்க. அண்ணா அவமானம். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, சாரிப்பா எங்கே போனான்னு தெரிலப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்கு அவனுக்கு அங்கேயும் மொத்த பணமும் எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு 5 வருஷம் தாண்டி தன்னுடைய மகள் வந்து அந்த பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவும் அதுக்கடையில் அவரும் செத்து போயிட்டார். முடிஞ்சிருச்சு, திருமணம் பண்ணியாச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குது. ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. அந்த பொண்ணு 10th +2 +1 படிக்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரர் இந்த பிள்ளையினிடத்துல அன்பாய் பேசி 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 அதே போல தன் தகப்பனுக்கு என்ன துரோகத்தை செய்தாலோ அதே துரோகத்தை போல சொல்லாம எதையுமே பண்ணாம அந்த பொண்ணு வந்து தன் தகப்பனையும் தாயை ஏமாத்திட்டு அந்த மனுஷனோட அவமான நிந்த ஒன்றும் சொல்லலை. நான் பண்ணின தீங்கு, என் மேலே அக்கிரமம் இருக்குது, என் கையில் அநியாயம் இருக்குது, நான் பொல்லாதவன், என்கிட்ட பொல்லாதது இருக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட தண்டனை. அப்போது சில நேரத்தில் வந்து ஆண்டவர் நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்த்தால் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நிலை நிற்கவே முடியாது. அதனால் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும், என் கையிலே நியாயக்கேடே வேண்டாம். என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி மன்னிச்சிருங்க, என் மேல இருக்கிற நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்க. என்னுடைய மாம்சத்தினால நான் செய்த நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே என் மேல் இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக.
ஓ ஹalleluya ஹalleluya. இமேஜின். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ ஹalleluya. என்னுடைய நியாயக்கேடு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே. என்னால ஏதாவது ஆகுமா? உங்க பிள்ளையா நான் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். என் மேல இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, என் கையில இருக்கிற கரைகள் கழுவப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, என் கைகளிலே இருக்கிற கரைகள் இப்பொழுது கழுவப்படுவதாக.